லீவின் நாட்களிலே நீங்கள் அதிகம் திக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் அந்த 3 நாட்களிலே அதிகம் அல்லாஹுவை நீங்கள் திக்ரு செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்ததை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ் காரியங்கள் முடிந்து விட்டால் ஃபதுக்குருல்லா, அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்யுங்கள். கதிக்ரி ஆபாயிக்கும், கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்து திக்ரா, உங்களுடைய பெற்றோர்களை எப்படி நினைவு கூர்கிறீர்களோ அதை விடவும் அதிகமாக அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே அதிகம் அல்லாஹுவை தக்பீர்களும் தஸ்பீகளும் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். இவ்வாறு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திக்ரு செய்து கொண்டிருப்பதை மினாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 11, 12, 13 நாட்கள் அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள்.